ஹாய் கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்டில் பண்ணியிருந்தாரு. ஸோ நானும் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? இப்போ ட்ரேடிங்க்காக இருந்தாலும் இன்வெஸ்டருக்காக இருந்தாலும் ஒரு முக்கியமான ரூல்ஸ் இருக்குது. அது வந்து மணி மேனேஜ்மெண்ட். இந்த மணி மேனேஜ்மெண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஓகேங்களா? இந்த மணி மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு 10 ரூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த 10 ரூல்ஸை வந்து நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கைஸ், என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின இவ்வளோ வருஷம் நாலேஜ் எல்லாமே வந்து ஒரு பேசிக்லேருந்து பிகினர்ஸ்க்கும் புரிகிற மாதிரி ஒரு க்யூரேட்டடாக கோர்சஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். நம்மளுடைய investorsthamil.com அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் வந்து நம்மளுடைய கோர்சஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். investorsthamil.comங்கிற இந்த லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்னோட ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸில் இருந்த ரூல்ஸும் சொல்ல போகிறேன். எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது. இருந்தாலும் எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் ஒரு சில விஷயங்கள் பார்த்ததையும் சேர்த்து நான் இதில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 10 விஷயத்த மறக்கவே மறக்காதீங்க. இப்போது ஏன் மணி மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லலாம்னா, இப்போ வந்து ஒரு கோடி மல்டிப்ளை பை 0 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 0 தான். 100 கோடி இன்ட்டு 0ன்னு போட்டாலும் 0 தான். சரிங்களா? இது வந்து ஒரு மென்டல் மாடல்னு சொல்லுவாங்க. மென்டல் மாடல் அப்படின்னா, நீங்கள் வந்து யோசிக்க முடியாத ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் உங்களால் டிசிஷன் எடுக்க முடியாது. அடுத்து என்ன பண்ணலாம், இது பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு ஒரு குழப்பம் இருக்கும். ஏன்னா என்ன பண்ணாலும் என்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம மைண்டில் எப்படி நம்ம திங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று இருக்குது. சரிங்களா? அந்த ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையிலேருந்து எடுத்தது தான் நம்ம அந்த ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம். அதுக்கு பேர் தான் வந்து மென்டல் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். மன மாதிரிகள் அப்படின்ட்டு. அதில் வந்து ஒரு மென்டல் மாடல் இருக்குது. என்ன அப்படின்னா, எனிதிங் மல்டிப்ளை பை 0 இஸ் 0. சரிங்களா? அதாவது வந்து நீங்கள் 100 விஷயம் கரெக்டாக பண்ணலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தில் தப்பு பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ண 100 விஷயம் 0 ஆயிரும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தன் வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறான், எல்லாமே ஃபாலோ பண்ணுறான், எல்லா டிசிப்ளினும் ஃபாலோ பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து அவன் ஒரு நாளைக்கு வந்து 10 தம் 20 தம் அதாவது சிகரெட் அடிக்கிறாங்க அப்படின்னா, அவன் வந்து எல்லாமே வேஸ்ட்டு தான், இல்லைங்களா? ஒரு நாள் வந்து அவன் போயிடுவான். ஸோ எல்லா நுரையீரலும் பாதிக்கப்பட்டுரும். அவனால் எந்த இதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு என்னென்னா, எனிதிங் மல்டிப்ளை பை 0 இஸ் 0 அப்படிங்கிறதுனால எந்த முக்கியமான விஷயத்த செய்யணுமோ அந்த விஷயத்த செய்யாமட்டா நீங்கள் எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் செஞ்சாலுமே அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து மணி மேனேஜ்மெண்ட்டோட அந்த அளவுக்கான இம்பார்ட்டன்ஸ் இந்த இதில். ஓகேங்களா? ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங்கில். ஸோ ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரூல்ஸ் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. சரிங்களா? ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது வந்து ரூ. 100 நீங்கள் வந்து ரிஸ்க் வைக்கிறீங்க அப்படின்னா, ரூ. 100 நீங்கள் வந்து ரிஸ்க் வைக்கிறீங்க. அதாவது நான் லாஸ் ஆனால் ரூ. 100 லாஸ் ஆகிறதுக்கு ஓகே உங்களுக்கு. அப்படி வைக்கிறீங்க அப்படின்னா ப்ராஃபிட் எடுக்கும்போது ரூ. 300 எடுக்கணும். சரிங்களா? ப்ராஃபிட் வந்து ₹300 எடுக்கணும். ஏன்னா அப்போ நீங்கள் வந்து அது எப்படி நான் ₹100 மட்டும் அளவாக ரிஸ்க் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு எந்த பிஸ்னஸில் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பிஸ்னஸில் எடுக்கலாம். சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ₹100 ஸ்டாக் வாங்குறீங்க, ₹100 ஸ்டாக்கு 100 ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த ஒரு ₹10,000 ஓகேங்களா? ₹10,000 ஆகுது அப்படின்னா, ஸோ 100 ஸ்டாக் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஓகேங்களா? 100 ஸ்டாக் நீங்கள் குவான்டிட்டி பை பண்ணியிருக்கீங்க. இது வந்து ₹1 கீழே போச்சு அப்படின்னா உங்களுக்கு ₹100 லாஸ். சரிங்களா? ₹2 கீழே போச்சுன்னா ₹200 லாஸ். அப்போ நீங்கள் ₹3 ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? ₹3 நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கலாம். ₹300 லாஸ். சரிங்களா? ₹300 லாஸ் ஆகிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அதாவது ₹300 பிகின். அது ஏன் வந்து அந்த இடத்துல வந்து ₹300 லாஸ்ன்னு நம்ம எப்படி டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து அடுத்து ஒரு ரூல்ஸ் வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹300 லாஸ் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, அதிலிருந்து ₹900 நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கணும். சரிங்களா? ₹900 நம்ம ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க்குக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டுக்கும் இடைப்பட்ட சம்பந்தம் தான் வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்னா எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு காஸ்ட், அதாவது நம்ம ஒரு வேலை செய்கிறோம் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து ₹100 நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா, அதை நம்ம வந்து அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹110 விற்கணும். சரிங்களா? ஏன்னா அதுதான் வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. சரிங்களா? அதாவது வந்து இது வந்து பிஸ்னஸில் வந்து ஒரு காஸ்ட் இருக்குது இல்லைங்களா? அந்த ஒரு ₹5 நடுவில் வந்து இது சேல் பண்ணுறதுக்கான ஒரு காஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி இந்த ₹300 நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்க அப்படின்னா ₹900 நீங்கள் வந்து எடுக்கணும். அப்போ தான் வந்து ஒரு ட்ரேடு லாஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து ₹300 லாஸ். சரிங்களா? 2வது ட்ரேடு லாஸ் ஆச்சுன்னா ₹300 லாஸ். 3வது ட்ரேட் நீங்கள் வின் ஆனீங்கன்னா ₹900. சரிங்களா? ஸோ ₹600 கழிச்சிங்கன்னா ₹300 உங்களுக்கு ப்ராஃபிட்டில் நிற்கும். சரிங்களா? உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் நிற்கும் இந்த இடத்துல.
சரிங்களா? அதுக்கு வந்து ஒரு சம்மந்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் இதை அப்படியே தலகலாக யோசிச்சு பாருங்கள். 3 ட்ரேடில் 3மே லாஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்காது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ரேஷியோ தான் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. இதில் வந்து 1:3, 1:2, 1:1 அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்பவுமே வின்னிங் ரேஷியோ, அதாவது வந்து நீங்கள் 3ல் ஒரு தடவை தோக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 2 தடவை வந்து நீங்கள் வந்து எடுத்தீங்கனாலே ப்ராஃபிட் என்றும். சரிங்களா? இதுவே வந்து 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, அதில் வந்து 5 ட்ரேடு லாஸு, 5 ட்ரேடு ப்ராஃபிட் அப்படின்னா எவ்வளோ நீங்கள் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ வைக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ரூ. 100 நீங்கள் வந்து ரிஸ்க் வச்சுருக்கீங்க, ரூ. 100 தான் ப்ராஃபிட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா, ரூ. 100 ரிஸ்க் வச்சுருக்கீங்க, ரூ. 100 ப்ராஃபிட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 5 டைம் லாஸ் ஆச்சுன்னா ரூ. 500 லாஸ் ஆகும். சரிங்களா? 5 டைம் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா ரூ. 500 தான் ப்ராஃபிட் வரும். அப்போ நீங்கள் சம்பாதிச்சது என்ன? 0, ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? அப்போ 1:1 ரேஷியோ, அதாவது வந்து ரூ. 100 ரிஸ்க்கு, ரூ. 100 ப்ராஃபிட் அப்படின்னு வச்சிங்கன்னா 1:1 ரேஷியோ. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 1:2 வைக்கணும். இந்த அளவுக்கு தான் உங்களால் வின்னிங் ரேஷியோ இருக்குது. அதாவது 5 லாஸ் 5 ப்ராஃபிட் தான். அதாவது அட்லீஸ்ட் வந்து நான் ஒரு 5 டைம் வந்து அதாவது 4 டைம் வந்து ப்ராஃபிட் எடுப்பேன், 6 டைம் வந்து 6 டைம் வந்து வின் ஆவேன், அதாவது ப்ராஃபிட் எடுப்பேன், 4 டைம் லாஸ் ஆகும் அப்படின்னா அட்லீஸ்ட் 1:2 ரேஷியோலையாவது இருக்கணும். சரிங்களா? உங்களோட ரிஸ்க் ரிவார்டு, அதாவது 1:2 ரேஷியோன்னா என்ன, நீங்கள் வந்து ரூ. 100 நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் உங்களோட டார்கெட் வந்து ரூ. 200 இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லா டைமும் எல்லா ட்ரேட்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்ம இன்ட்ராடே பண்ண போகிறதில்ல, அதனால் நமக்கு தாராளமாக 1:3ங்கிறது வந்து எப்போவுமே அதுக்கு மேலேயே வரும். நம்ம அதுக்கு மேலே தான் ட்ரை பண்ணுவோம். அதாவது வந்து ரூ. 100 ரிஸ்க் வைக்கிறோன்னா நம்ம வந்து அட்லீஸ்ட்டு ரூ. 900 நம்ம டார்கெட் பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா இன்வெஸ்டிங்கில் வந்து நம்ம வந்து அப்படி தான் பண்ணுவோம். மோர் தென் அந்த மாதிரியான ரொம்ப லோ ரிஸ்க் அப்படிங்கிறத தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து இன்ட்ராடே போனீங்கன்னா தான் இந்த ஒரு பெரிய பிரச்சனை வரும். அதுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இன்ட்ராடேயில் வந்து என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான டேஞ்சர்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோனா இதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டே இன் த கேம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதில் வந்து ஒரு 2% தான் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடை வந்து எடுக்கணும். சரிங்களா? 2% அப்படின்னா 1,00,000 வச்சுருக்கீங்கன்னா ரூ. 2,000 நீங்கள் வந்து லாஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கலாம். அதாவது லாஸ் மீன்ஸ் பின்னாடி வந்து டிப்ரிஷியேஷன். ஓகேங்களா? அதாவது நீங்கள் எப்போவுமே நம்ம ட்ரேடு வந்து இன்ட்ராடே பண்ணாதனால நமக்கு இந்த அளவுக்கு ப்ராப்ளம் வராது. இருந்தாலும் எந்த ட்ரேடுனாலுமே அது ட்ரேடு தான் அப்படிங்கிறதுனால ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது பிகைண்ட் எவ்வளோ போனால் நீங்கள் சேல் பண்ணுவீங்க. அதாவது வந்து எனக்கு இப்போ நான் எடுத்த பொசிஷனுக்கு ஆப்போசிட்டாக போயிடுச்சு அப்படின்னா லாஸ் ஆச்சுன்னா எவ்வளோ லாஸ் ஆகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிறது இப்போ பார்க்கணும் நீங்கள். ஓகேங்களா? அப்போது ரூ. 2,000 நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 1 லேக் உங்களோட அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா 1 லேக் ருபீஸ்க்கு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 2% தான் ரிஸ்க் இருக்கணும் ஒரு ட்ரேடுக்கு. ஓகேங்களா? ஒரு ட்ரேடுக்கு நான் சொல்கிறேன். ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் வந்து 5,000 லாஸ் ஆகலாம் பரவாயில்ல, 10,000 லாஸ் ஆனால் பரவாயில்ல அப்படின்லாம் திங்க் பண்ணக்கூடாது 1 லேக் அக்கௌண்ட் வச்சுட்டு. ஓகேங்களா? நீங்கள் வந்து அதிகபட்சம் ரூ. 2,000 தான். நம்ம இதை விட கம்மியாக தான் ஒரு ரிஸ்க் எடுப்போம், அது வேறு. ஆனால் இருந்தாலும் 2% தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். 2%க்கு மேலே எடுக்கக்கூடாது ஒரு ட்ரேடுக்கு. ஓகேங்களா? ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்டே இன் த கேம். அதாவது வந்து நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் அந்த கேமில் இருக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட பணம் இருக்கணும். அப்போ பணத்தை வந்து நம்ம வந்து ஒரேடியாக நம்ம வந்து இது பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம். அதனால் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டே இன் த கேம். என்ன ஆனாலும் நீங்கள் வந்து அந்த விஷயத்தில் சஸ்டெயின் ஆகணும். 2வது தான் ப்ராஃபிட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதனால் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ப்ராஃபிட் தன்னால் வரும். ஓகேங்களா? கைஸ், என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின இவ்வளோ வருஷம் நாலேஜ் எல்லாமே வந்து ஒரு பேசிக்லேருந்து பிகினர்ஸ்க்கும் புரிகிற மாதிரி ஒரு க்யூரேட்டடாக கோர்சஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். நம்மளுடைய investorsthamil.com அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் வந்து நம்மளுடைய கோர்சஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். investorsthamil.comங்கிற இந்த லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்த ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸ்டாப் லாஸ். இந்த 2 விஷயம் இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அண்டு இந்த என்ன சொல்கிறது 2% ரிஸ்க்கு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப் லாஸை குறிக்குது. அதாவது ஸ்டாப் லாஸ்னால் நீங்கள் ஒரு ட்ரேடை எப்படி வேணால் எடுத்துக்கலாம், என்ன ஸ்ட்ராட்டஜி வேணால் நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் எந்த அமௌண்ட் வந்தால் நான் செல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதாவது ஒரு அது வந்து ஒன்று உங்களோட ஸ்ட்ராட்டஜி பேஸ்டாக இருக்கலாம் எந்த அமௌண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஒன்று நான் மைனஸ் வந்து 2,000 மைனஸில் வந்துச்சுன்னா நான் சேல் பண்ணிடுவேன் அப்படின்னு இருக்கலாம். அதாவது இது அமௌண்ட் பேஸ்டு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 5%
சரிங்களா. 5% பிலோவாக போயிடுச்சுன்னா நான் சேல் பண்ணிடுவேன், எக்ஸிட் ஆகிடுவேன் அந்த பொசிஷன்லேருந்து அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கலாம். சரிங்களா. இன்னொன்று வாலட்டிலிட்டி பேஸ்டு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வால்யூம் ஆர் குறிப்பிட்ட லெவலுக்கு வந்து வாலட்டைல் ஆச்சு அப்படின்னா அப்போ நான் வந்து சேல் பண்ணி, இது என்ன பேஸ்டான்னு உங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஆனால் நீங்கள் இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வைக்கணும். சார்ட் பேஸ்டாக கூட சம்டைம்ஸ் வைப்பாங்க. அதாவது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல வந்து நம்ம வைப்போம். ஓகேங்களா. சப்போர்ட் பாயிண்ட்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்லையும் நம்ம எடுக்கிற ட்ரேடுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வைப்போம். சரிங்களா. இந்த ஸ்டாப் லாஸ் அதாவது அந்த இடத்துக்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடணும், பொசிஷன் எக்ஸிட் ஆயிடணும், முன்னாடியே போட்டு வச்சுருவீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கிளியராக டிஃபைன் பண்ணி வச்சுருப்பீங்க, அதுக்கு மேலே நீங்கள் விடக்கூடாது, அந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் பண்ணிடணும். சரிங்களா. இது வந்து இன்வெஸ்டிங்க்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஆனால் இருந்தாலுமே இன்வெஸ்டிங்கிறது வந்து லாங் டேர்ம்ங்கிறதுனால நம்ம அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவோம், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டிங்லாம் பண்ணுவோம். இப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு இது தேவை. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4th லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக் ஒன்லி ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ். அதாவது வந்து இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து மார்க்கெட் வந்து இப்படி கீழே இறங்கிட்டு இருக்கு. சரிங்களா. இறங்கிட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எகெயின் நம்ம மேலே போகும். சரிங்களா. மேலே போயிட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும். சரிங்களா. கீழே வந்து திரும்ப பழைய டவுன் ப்ரைஸ் இருக்கு இல்லைங்களா, பழைய கீழே வந்துச்சு இல்லையா, அந்த இடத்துக்கு வரும். சரிங்களா. அந்த இடத்துக்கு வந்து திரும்பவும் மேலே போகுது அப்படின்னா இது வந்து சப்போர்ட் ஜோன்னு சொல்லுவோம். சரிங்களா. ஏன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸுக்கு மேலே, அதாவது 0 இங்கே 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுதான் 100 ரூபா ப்ரைஸ். சரிங்களா. இது 100 ரூபா ப்ரைஸ் பாயிண்ட். இந்த 100 ரூபா ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு எகெயின் வந்தோடனே திரும்ப சப்போர்ட் எடுக்கும். சரிங்களா. சப்போர்ட் எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்போது அடுத்து வந்து நீங்கள் டார்கெட் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சரிங்களா. இங்கே வச்சுருக்கலாம் நீங்கள். சரிங்களா. ஆனால் இந்த இடத்துல இருந்து நீங்கள் மார்க்கெட் இந்த இடத்துல டர்ன் ஆகுது இல்லைங்களா, இந்த இடத்துல திரும்புது மார்க்கெட். ஓகேங்களா. இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், சப்போஸ் இந்த இடத்துல டர்ன் ஆகிற உடனே நமக்கு தெரியாது, அப்போ இந்த இடத்துல மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுறீங்க. ஓகேங்களா. அதாவது இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுறீங்க. ஓகேங்களா. இந்த பிளேஸில் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுதான் சப்போர்ட் பேஸ். சரிங்களா. இதுதான் சப்போர்ட் பேஸ். இப்போ இந்த ப்ரைஸுக்கு கீழே உடச்சி போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸுக்கு கீழே உடச்சி போயிடுச்சுன்னா இது ரெண்டு சப்போர்ட்டை உடச்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எப்போ திரும்பி வரும்னு தெரியாது. ஓகேங்களா. அடுத்த சப்போர்ட் ஏதாவது இருந்தால் தான். ஓகேங்களா. அதனால இந்த இடம் வந்து ரிஸ்க்கான இடம். அதனால இந்த இடத்த உடச்சிருச்சுன்னா நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து நம்ம செல் அடிச்சிடலாம். அதாவது வந்து நம்ம வந்து பொசிஷனை வந்து எக்ஸிட் பண்ணிடலாம். ஓகேங்களா. இதுக்கு கீழே நம்ம போக விடக்கூடாது. ஓகேங்களா. ஆனால் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு போகலாம், இல்லை இதை உடச்சி மேலே போச்சு அப்படின்னாலும் தாராளமாக போகலாம். ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது பை. ஓகேங்களா. ஆனால் ரிஸ்க் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதான் ரிஸ்க்கு. சரிங்களா. இப்போ ஒரு இந்த இடத்துல வந்து 105 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க, 105 ரூபா, இங்கே வந்து 100 ரூபா. சரிங்களா. இப்போ 105 ரூபா ப்ரைஸ்க்கு நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க, 100 ரூபா கீழே வந்துச்சுன்னா அதாவது 99 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிஸ்க் எவ்வளோ, 5 ரூபா ரிஸ்க்கு. சரிங்களா. ஸோ இந்த இடத்துல ஏன்னா உங்களுக்கு தெரியும் 99 ரூபா 100 ரூபாய்க்கு கீழே உடச்சிருச்சு அப்படின்னா 99 ரூபா போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்பி வந்து வர்றது கஷ்டம். ஏன்னா இதுதான் சப்போர்ட் ஜோன். அதனால் வந்து இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுங்கிறது வந்து ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடு. அதாவது வந்து நீங்கள் வந்து ரிஸ்க் வந்து 5 ரூபாய்க்கு தான் எடுக்கிறீங்க, ஆனால் டாப் எவ்வளோ வேணால் இருக்கலாம். சரிங்களா. 20 ரூபா 30 ரூபா கூட இருக்கலாம், 20 ரூபா 30 ரூபா கூட இருக்கலாம். அதனால் இந்த மாதிரியான ட்ரேடிங் பொசிஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி அதாவது உங்களுக்கு வரக்கூடிய ரிஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாகவும் வரக்கூடிய ரிட்டர்ன் வந்து அதிகமாகவும் எடுக்கிறது பேர் தான் வந்து ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ். இந்த மாதிரி ட்ரேட் மட்டும்தான் எடுக்கணும், எல்லா ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மார்க்கெட் இங்கே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிடுச்சு, இங்கே போய் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல திரும்ப வரலாம், மார்க்கெட் திரும்ப கீழே இறங்கலாம். அப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா திரும்ப இந்த சப்போர்ட் ஜோனு கூட வர சான்சஸ் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து இங்கே போய் நீங்கள் பை பண்ணி வச்சுருக்கீங்கன்னா திரும்ப இங்கே வரைக்கும் வரும், ஆனால் மேலே போகிறது அப்படிங்கிறது இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் இருக்கலாம். சரிங்களா. இந்த ரெசிஸ்டன்ஸ் உடச்சா தான் மேலே போகும். அப்போ இந்த இடத்துல எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு ஹை ப்ராபிலிட்டி கிடையாது. அதாவது லாஸோட ப்ராபிலிட்டி அதிகம், இதோட லாஸோட ஸ்டாப் லாஸோட ப்ராபிலிட்டி அதிகம். உங்களுக்கு இந்த ஹையஸ்ட் ப்ராபிலிட்டி வந்து இந்த இடத்துலையே தான் இருக்குது. சரிங்களா. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து லோ ப்ராபிலிட்டி ட்ரேட்ஸ். ஸோ ஒன்லி டேக் அண்ட் ஹை ப்ராபிலிட்டி ட்ரேட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இது மாதிரி நம்ம ட்ரேட் மட்டும்தான் எடுக்கணும். சரிங்களா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 4th நம்ம பார்த்துட்டோம். 5th வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் கேப். சரிங்களா. வில் பவர்.
சைக்கலாஜிக்கல் கண்ட்ரோல். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ பார்த்தாலும் நம்ம ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம், கண்டினியூஸாக அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரெயினோட வில் பவர் போயிடும். அப்போது நம்ம வில் பவர் போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம், சீக்கிரமாக டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு டிசிஷன் எடுப்போம். அந்த மாதிரியான டிசிஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைக்கலாஜிக்கல் கண்ட்ரோல் நமக்கு இருக்காது. நம்ம வந்து சரியாக அனலைஸ் பண்ண மாட்டோம் அந்த ஸ்டாக்கை. ஸோ சரியாக வந்து நம்ம வந்து அந்த முடிவு குயிக்காக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதை உடனே எடுத்துருவோம். நம்ம அந்த இடத்துல எல்லா ஸ்டெப்பையும் வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம், இல்லைன்னா இன்ட்யூஷனாக எடுத்துருவோம் நம்ம. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் 100 ட்ரேடு கரெக்டாக பண்ணியிருந்தாலும் ஒரு ட்ரேடு லாஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அது எவ்வளோ லாஸ் ஆகுதுங்கிறத பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த லாஸ் ப்ராஃபிட்டா அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? 100 ட்ரேடில் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுட்டு ஒரு ட்ரேடில் வந்து இந்த மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணாமல் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அந்த கான்ஃபிடென்ஸும் போகும், வில் பவரும் போகும். அதனால் வந்து எப்போவுமே வந்து கண்டினியூஸாக ட்ரேடிங் கண்டினியூஸாக அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லைன்னா ஒரு நாள் 2 நாள் கூட நீங்கள் கேப் விட்டுறலாம். ஒரு ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா நம்ம அட்லீஸ்ட் வந்து 3 to 4 டேஸ் ஹோல்டு பண்ண போகிறோம். அப்போ அந்த 3 to 4 டேஸ் அப்படிங்கும்போது ஒரு நாள் 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கணும். உங்கள் பிரெயினை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக திரும்ப வந்து எகெயின் வந்து நீங்கள் ரெக்கவரி ஆகிக்கணும் உங்கள் மைண்டை. ஏன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரெயின் ஒர்க்கு தான் நம்ம அதிகமாக பண்ணுறோம். அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து இந்த ரெக்கவரி பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. அது இல்லை அப்படின்னா அந்த வில் பவர் இல்லாமல் போச்சுன்னா அந்த சைக்கலாஜிக்கல் கண்ட்ரோல் வந்து இருக்காது. ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கில் உட்காரும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா போக 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 மைண்ட் அப்படியே கடுப்பாயிரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கேப் நீங்கள் விடணும். சரிங்களா? ரொம்ப கண்டினியூஸாக அப்சசிவாக நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து 5th. ஓகேங்களா? 5th நம்ம பார்த்துட்டோம். 6th வந்து என்னென்னா நெவர் யூஸ் மார்ஜின்ஸ். ஓகேங்களா? இது வந்து இன்ட்ராடேயில் தான் நடக்கும். சரிங்களா? அதனால் இன்ட்ராடே நம்ம பண்ண வேண்டாம் நம்ம சொல்லிட்டோம். இருந்தாலும் நெவர் யூஸ் மார்ஜினுங்கிறது இன்ட்ராடேக்கு மட்டும் கிடையாது. ஓகேங்களா? நம்மளோட பர்சனலாகவும் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கடன் வாங்கி பண்ணுவோம். சரிங்களா? டெப்ட்டு. சரிங்களா? கடன் வாங்கவே கூடாது அப்படிங்கிறது வந்து கிடையாது. பிஸ்னஸில் கடன் வாங்கலாம். ஆனால் என்னென்னா நம்மளால் எவ்வளோ பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறத விடவுமே கம்மியாக வாங்கணும். சரிங்களா? இல்லைன்னா நம்மளோட சைக்காலஜிக்கல் கண்ட்ரோல் எகெயின் வந்து லாஸ் ஆகும். சரிங்களா? நெவர் யூஸ் மார்ஜின்னா நீங்கள் வந்து எம்ஐஎஸ் ஆர்டரில் வந்து போட்டிங்க அப்படின்னா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அது பாருங்கள். அதாவது வந்து ஷார்ட் செல்லிங்னா என்ன, அது எம்ஐஎஸ் மார்ஜின்னா என்ன, இன்ட்ராடேனா என்ன அப்படிங்கிறதுலாம் போட்டிருக்கேன். அதுலேயே வீடியோஸ்லேயே இருக்கும். எம்ஐஎஸ் டைப்னா மார்ஜின் இன்ட்ராடே செட்டில்மெண்ட்டு. ஓகேங்களா? இந்த எம்ஐஎஸ் டைப்பில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்ஜின் கிடைக்கும். சரிங்களா? 10,000 வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,00,000 அதாவது 10 டைம்ஸ் வந்து மார்ஜின் கிடைக்கும். 1 lakh வரைக்கும் நமக்கு மார்ஜின் கிடைக்கும். அவங்களே தந்துடுவாங்க. ஆனால் அது ஒரு நாளைக்குள்ளேயே நீங்கள் ட்ரேட் பண்ணி ஒரு நாளைக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணணும். நம்ம வந்து மோர் தென் 1 டே ஹோல்டு பண்ணுறதுனால நம்ம வந்து மார்ஜின் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ 10,000 இருந்துச்சுன்னா 10,000 தான் நம்மளால் ஸ்டாக் வாங்க முடியும். சரிங்களா? சிஎன்சி ஆர்டரில் போடும்போது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2,00,000 3,00,000 கடன் வாங்கிடுவோம். சரிங்களா? வெளியிருந்து கடன் வாங்கினாலும் மார்ஜின் தானே. உள்ளே கடன் வாங்குற மாதிரி வெளியிருந்து கடன் வாங்கினா மார்ஜின். அப்போ 2,00,000 நீங்கள் அவனுக்கு கொடுக்க வேண்டியது. ஆனால் 10,000 தான் உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட். அப்போது நீங்கள் 10,000 வந்து 2,00,000 வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது லாஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2,00,000 அக்கௌண்ட் வேல்யூவில் 2%ங்கிறது 2,000. ஆனால் ஒரிஜினல் அமௌண்ட் என்ன 10,000. சரிங்களா? 10,000 2% அப்படிங்கிறது அதாவது 2,000 அப்படிங்கிறது 20%. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு 2,00,000 2,000 தானே, நான் 2,000 தானே நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தப்பு. ஏன்னா அது 2,00,000 உங்களோட அமௌண்ட் இல்லை. ஓகேங்களா? 10,000 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களோட அமௌண்ட். அப்போது நீங்கள் உங்களோட அமௌண்ட்டில் எடுத்தீங்க அப்படின்னா 200 தான் நீங்கள் ரிஸ்க் எடுப்பீங்க. ஆனால் இது டோட்டல் அமௌண்ட் இருக்கனால உங்களோட சைக்கலாஜிக்கல் கண்ட்ரோல் வந்து கரெக்டாக இருக்காது. அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா 2,000 எடுப்பீங்க. அது வந்து 20%. அப்போ ஒரு ட்ரேடில் வந்து நீங்கள் 20% லாஸ் ஆகிறீங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த 2,00,000 அப்படிங்கிறது அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் தான். இது சொந்தமாகிற வரைக்கும் உங்களோட அமௌண்ட் கிடையாது. அதனால் வந்து நெவர் யூஸ் மார்ஜின்ஸ். ஓகேங்களா? அப்படி நீங்கள் ஓரளவுக்கு வந்து நீங்கள் இந்த 10,000 வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஸ்லோவாக நீங்கள் வந்து க்ரோத் ஆகணும். சரிங்களா? எடுத்தோன்னே தாவக்கூடாது. ஸ்லோவாக வந்து நீங்கள் க்ரோத் ஆகணும். ஸ்லோவாக க்ரோத் ஆகும்போது நீங்கள் வந்து 10,000 அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு உங்களுக்கு, அதில் ப்ராஃபிட் வருதுன்னா ஒன்று அதுலேயே க்ரோத் ஆகலாம். மாதம் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களால் நீங்கள் நார்மல் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா ஒரு 10,000 20,000 நீங்கள் வாங்குவீங்க இல்லையா? அந்த மாதிரி வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எகெயின் வந்து அந்த பணத்தை நீங்கள் திருப்பி கட்டும்போது அந்த பணம் உங்களுக்கு சொந்தமாயிரும். ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்டிங் கான்செப்டில் நம்ம போகும்போது உங்களுக்கு வந்து அந்த டெப்ட் அப்படிங்கிறது வந்து பெரிய ரிஸ்க் எடுக்காது. ஆனால் அந்த டெப்ட் வந்து ரிஸ்க் எப்போவுமே. ஓகேங்களா? அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இது பண்ணணும். அதனால் மார்ஜின் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா?
யூஸ் காம்பவுண்டிங் எஃபெக்ட். அதாவது வந்து நீங்கள் 10,000 போட்டு நான் என்னைக்கு வந்து ரிட்டர்ன் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது சரிங்களா. காம்பவுண்டிங் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து நீங்கள் வந்து 1 lakh அப்படின்னா அதில் வந்து 10% அப்படின்னா 10,000 சரிங்களா. இதுவே வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 1,10,000 இருக்கும் சரிங்களா. அதில் வந்து 10% அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10,000 ப்ளஸ் வந்து இந்த அதாவது 10,000 ப்ளஸ் இந்த 10,000க்கு ஒரு 10,000 20,000 சரிங்களா. அதாவது டோட்டலாக 10,000 உங்களுக்கு வந்து 1 lakh-க்கான பர்சன்டேஜ் 10%. அப்போ இந்த 10% இந்த 10,000ல் ஒரு 10% அப்படிங்கும்போது அது ஒரு 1,000 வரும் சரிங்களா. அது ஒரு 1,000 வரும். அப்போ இந்த மாதிரி காம்பவுண்டிங் கால்குலேட்டரில் போட்டோன்னே ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ஃபுல் கோர்ஸில் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் சரிங்களா. காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிஞ்ச காம்பவுண்டிங் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி கூகுள் அடிச்சிங்கனாலோ இல்லை உங்கள் மொபைல் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் அடிச்சிங்கனாலோ கால்குலேட்டர்ஸ் வரும். அதில் வந்து நீங்கள் வந்து 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு மந்த்லி 10% க்ரோத் பண்ணால் அது வந்து ஒரு 2 to 3 இயர்ஸில், அதாவது கிட்டத்தட்ட 24 to 36 மாதத்தில் 36 மாதத்தில் எவ்வளோ உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அதாவது காம்பவுண்டிங் எஃபெக்டில் நீங்கள் 10% கெயின் பண்ணி திரும்ப அந்த 10% அதிலே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போது காம்பவுண்டிங் எஃபெக்டில் நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய அமௌண்ட் வருது. இது வந்து கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பனன்ஷியலாக க்ரோத் ஆகும் சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட் அப்படியே க்ரோத் ஆகிக்கூடாது. சருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக எக்ஸ்பனன்ஷியலாக க்ரோத் ஆகும். அதனால தான் காம்பவுண்டிங் எஃபெக்ட் இஸ் 8 வந்தரா ஃபோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இது வந்து ஒரு 8வது உலக அதிசயம் அப்படின்னு சொல்லி வாரன் பஃபெட் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் இதுதான் மெயினாக யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால் மார்ஜின் யூஸ் பண்ணாதீங்க, காம்பவுண்டிங் எஃபெக்டை யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7th அப்படின்னா அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா கட் யுவர் லாஸஸ் லெட் யுவர் ப்ராஃபிட் ரன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 10 ட்ரேட் எடுத்திருப்போம் சரிங்களா. 10 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம் சரிங்களா. 10 ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அதில் வந்து இப்போ 1 2 3 4 5 10 இருக்குன்னா அதில் வந்து ஒரு 2 ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5% வந்து லாஸில் இருக்கும் சரிங்களா. 5% லாஸில் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டாக்கை பற்றின நியூஸை நீங்கள் பார்க்கும்போதும் இந்த ஸ்டாக்கை பற்றின ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் எங்கேயாவது ஏதாவது நியூஸ்லேயோ இல்லை வந்து அவங்களோட ஏர்னிங்ஸ்லேயோ வந்து ரிசல்ட்டில் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து கட் பண்ணிடுங்க ஓகேங்களா. உங்களுக்கு லாஸ் ஆனது வந்து 5% தான் சரிங்களா. ஆனால் இந்த வின்னர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த வின்னர்ஸ் அதாவது ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2-3 டேஸ் கழிச்சு இந்த 5% வந்து ரெக்கவரி ஆயிரும் சரிங்களா. ஆனால் இதை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட எல்லாத்தோட ரிட்டர்னையும் இது கெடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. கீழே போயிட்டே இருக்கும். அதாவது இங்கே இது எல்லாம் சேர்த்து 10% ஏற்றுனா இது 2 சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 20% லாஸ் பண்ணிகிட்டு இருக்கும் சரிங்களா. அதனால் கட் யுவர் லாஸஸ், அதாவது நீங்கள் இந்த ஸ்டாக்கை தப்பான சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதனால தான் நம்ம மல்டிப்புளில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒருவேளை நம்ம சூஸ் பண்ணதே 2 ஸ்டாக்கு தான் அப்படின்னா அது ரெண்டுமே இந்த ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா நம்ம டிசிஷன் மேக்கிங் தப்பாயிரும் சரிங்களா. நம்ம வந்து 100% எல்லா டைமும் கரெக்டாக இருக்க முடியாது. வாரன் பஃபெட்டே கரெக்டாக இருந்தது கிடையாது ஓகேங்களா. ஆனால் நமக்கு வந்து 100 டைம்ஸ் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து 10% கரெக்டாக இருந்தாலே போதும் சரிங்களா. அந்த விஷயத்தில் பண்ணாலே நமக்கு வந்து அமௌண்ட் வந்துடும். ஆனால் 100% கரெக்டாக இருக்க முடியாது. அதனால தான் நம்ம வந்து மல்டிபிள் ஸ்டாக்ஸில் போடுறோம். அதில் தப்பான டிசிஷன் எடுத்தால் கூட அந்த ஸ்டாக்கை கட் பண்ணிட்டு மீதி 8 ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்டிங்கில் அப்படியே இருக்கட்டும், அதில் தொடர்ந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த 2 ஸ்டாக் வந்து அந்த இடத்துல நெகட்டிவ் இருக்கலாம். இல்லை நீங்கள் கரெக்டான டிசிஷன் எடுத்திருந்தாலும் அந்த கம்பெனி வந்து நீங்கள் டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் அடுத்த மாதமோ அதுக்கு அடுத்த மாதமோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அந்த கம்பெனியில் நடந்து கூட லாஸ் ஆகலாம் சரிங்களா. அதனால அந்த ஸ்டாக்கோட இது வந்து பிகைனில் போகலாம் சரிங்களா. அதனால வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து அதை கட் பண்ணிடணும் சரிங்களா. கட் யுவர் லாஸஸ் லெட் யுவர் ப்ராஃபிட் ரன் ஓகேங்களா. நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்கிற ஸ்டாக்கை வந்து நிறுத்திடக்கூடாது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம லாங் டேர்மில் தானே பண்ணுறோம். அதனால் வந்து தாராளமாக நம்மளோட டைமில் இன்னும் 1 month 2 month இல்லை ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா. ஸோ இதுதான் 7th. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிளான் யுவர் ட்ரேட் அண்ட் ட்ரேட் யுவர் பிளான் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளானிங் இல்லாமல் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் நம்ம ஸ்டாக்கை வந்து பை பண்ணிடக்கூடாது. ஏன்னா பை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து செல் பண்ணும்போது ப்ராஃபிட்டில் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் லாஸில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லாஸ். அதனால் ஒரு செகண்ட் டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இம்பேக்ட் ஆகும். அதனால் வந்து நீங்கள் ஒரு பிளான் நீங்கள் போட்டுக்கிறீங்க சரிங்களா. இதுதான் நான் பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன்னு அந்த பிளானை தான் ட்ரேடே பண்ணணும் சரிங்களா. பிளான் யுவர் ட்ரேட் அண்ட் ட்ரேட் யுவர் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிளானை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து முக்கியம். நீங்கள் என்ன பண்ணுறனாலும் அந்த இன்வெஸ்டிங்கு நீங்கள் என்ன பிளான், என்ன மிஷனில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா. அதுதான் வந்து பிளான் யுவர் ட்ரேட் அண்ட் ட்ரேட் யுவர் பிளான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9th பாயிண்ட்டு
இம்பல்சிவ் பிஹேவியர், அதாவது சும்மா இருக்கணும் சரிங்களா. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கலாம். அந்த அனலைஸ் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்ளம் ஆர் மென்டல் ப்ராப்ளம் இருக்கலாம் சரிங்களா. அந்த டைமில் நான் ட்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வேலைக்கு போகிற மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. அதாவது இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு எழுந்துச்சு நான் வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் வந்து இதில் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் சும்மா இருக்கணும்னா சும்மா இருக்கணும், 1 மணி நேரம் சும்மா இருக்கணும், 1 மணி நேரம் சும்மா அடுத்து 4 மணி நேரம் வேலை செய்யணும், 4 மணி நேரம் வேலை. இந்த மாதிரியான சைக்கலாஜிக்கல் கண்ட்ரோல் வந்து வேணும் சரிங்களா. நம்ம பிரெயின் பவரை தான் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம சும்மா இருக்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் பிரெயின் வந்து கிளாரிட்டியாக திங்க் பண்ணும் சரிங்களா. அதனால இம்பல்சிவ் பிஹேவியர், அதாவது பழக்கமாயிரும் ஒரு சில பேருக்கு ட்ரேட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி. அது வந்து ஒரு ட்ரக் அடிக்ட் மாதிரி ஆயிடக்கூடாது ஓகேங்களா. அதனால வந்து நம்மளோட விஷன் என்ன, பணம் சம்பாதிக்கணும், அந்த இடத்துல நம்ம கரெக்டான டிசிஷன் எடுக்கணும், அதுதான் நமக்கு வந்து அமௌண்ட் வரும். அதனால அந்த டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்கள் சும்மா இருக்கணும். இம்பார்ட்டண்டாக ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் பை பொசிஷன் இருக்குது, செல் பொசிஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பொசிஷன் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா சும்மா இருக்கிறது, ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு வேலை தான் சரிங்களா. அது ரொம்ப முக்கியமான வேலை, அந்த இடத்துல அதையும் நம்ம பண்ணணும் சரிங்களா. அதனால இந்த சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இம்பல்சிவ் பிஹேவியரை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் தோணும் உங்களுக்கு, இது நம்ம இன்னைக்கு எடுத்தே ஆகணும், இந்த ட்ரேட் பண்ணிடணும் அப்படின்ட்டு. அதனால வந்து அதை பண்ணக்கூடாது ஓகேங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரேடிங். ஓவர் ட்ரேடிங்னா ஒரு நாளைக்கு 10 ட்ரேட் எடுப்பாங்க சரிங்களா. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் எடுக்கணும் சரிங்களா. பேஸ்ட் ஆன் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் ஸ்கேல்பிங் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கேல்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேல்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 ட்ரேட் கூட எடுப்பான். ஏன்னா அவனோட ஸ்ட்ராட்டஜி அதுதான், அவன் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயின் ஆகிருப்பான், அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவான். நம்ம வந்து ஸ்கேல்பர் கிடையாது ஓகேங்களா. இது வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லா டைமுமே இந்த மாதிரி பண்ணிட முடியாது, அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் வேணும் நமக்கு. அந்த இடத்துல நம்ம அந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறது கிடையாது, ஸ்கேல்பிங் ரேட்டு நம்ம பண்ண போகிறது கிடையாது சரிங்களா. அது இன்ட்ராடே தான். அதனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பிளான் பண்ணி நம்ம வந்து பை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் அதை 10 days ஆர் 1 வீக்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுறோம் சரிங்களா. அது நம்ம டெய்லி வாட்ச் பண்ணுவோம், அதை டெய்லி வாட்ச் பண்ணி அனலைஸ் பண்ணுவோம், பொசிஷனை டெய்லி வாட்ச்சு அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணி அதில் நம்ம திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம். அதாவது ரீஇன்வெஸ்ட் மீன்ஸ் இப்போ இன்றைக்கி பொசிஷன், இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 10,000 ரூபாய் நம்ம கையில் இருந்துச்சுன்னா ஒட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். அதில் வந்து ஒரு 3,000 ஃபஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ரெண்டாவது நாள் வந்து பொசிஷனோட சேஞ்சஸ் மாறுறதை பொறுத்து திரும்ப ஒரு 1,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சரிங்களா. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆர் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்லேயும் இந்த மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம வந்து ஓவர் ட்ரேட் பண்ண மாட்டோம். டெய்லி ஸ்டாக் அனலைஸ் பண்ணி டெய்லி ஒரு ஸ்டாக்கை நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணி பை பண்ணிட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு டைம் நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா. டெய்லி வித்துட்டு வாங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் அமௌண்ட் தான் போகும். இன்னொன்று ஓவர் ட்ரேடிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு சைக்கலாஜிக்கலாக நிறைய கண்ட்ரோல் மிஸ் ஆகும், அதனால் பெரிய ப்ராப்ளம் ஆகும் சரிங்களா. அதனால் ஓவர் ட்ரேடிங் வந்து நீங்கள் பண்ணவே கூடாது சரிங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நெவர் பிகம் ஹீரோ சரிங்களா. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 ட்ரேட் எடுத்துருவாங்க, 2 ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா நான் வந்து விட மாட்டேன், நான் வந்து ட்ரேட் எடுத்தே ஆவேன், நான் வந்து அந்த இடத்துல வந்து நான் பண்ணியே ஆவேன், நான் ப்ராஃபிட் எடுத்தே ஆகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஹீரோவாக ட்ரை பண்ணுவாங்க. மார்க்கெட் வந்து யாரோட கண்ட்ரோல்லையும் கிடையாது சரிங்களா. மார்க்கெட் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டை டிசைட் பண்ண முடியாது. மார்க்கெட் எப்படி போகுதோ அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசிஷன் எடுக்கணும் சரிங்களா. நம்ம வந்து வெஞ்சன்ஸ் ட்ரேடிங் சொல்லுவாங்க, அதாவது வந்து ரிவெஞ்சு, நம்ம வந்து ஒரு ட்ரேடிங் எடுத்துட்டோம் அதில் வந்து லாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு போகிறோம், அந்த மாதிரி வந்து விஷயங்கள் பண்ணக்கூடாது. நிறைய பேர் பண்ணுவாங்க. இதில் வந்து என்னன்னா இதில் அதாவது இவங்க இன்ட்ராடே பண்ணால் கூட ஆகாத லாஸ் இதில் வரும் சரிங்களா. ஸோ அந்தளவுக்கு மோசமான ஒரு ஒரு ஆக்டிவிட்டி இது சரிங்களா. அதனால் இந்த மார்க்கெட்டில் வந்து ஹீரோவாக ட்ரை பண்ணக்கூடாது. உங்களோட ஈகோயிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீங்கள் வந்து உள்ளே திணிக்கக்கூடாது சரிங்களா. ஏன்னா மார்க்கெட் ஒன்றும் நம்ம சண்டை போடுற மிஷின் கிடையாது. அது வந்து அது எப்படி போகுமோ அது அப்படி தான் இருக்கும். நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம என்ன டிசிஷன் எடுக்கிறோம்னா அது எடுக்கலாம் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வாங்கின ஒரு ஸ்டாக்கே வந்து ஒரு வருஷத்தில் வந்து 200% ரிட்டர்ன் கொடுக்கலாம் சரிங்களா. 200%, 300% ரிட்டர்ன் கொடுத்துடலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அந்த ஸ்டாக்கில் பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். மீதி ஸ்டாக்கில் வந்து 20,000, 30,000, 10,000 இப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஆனால் நமக்கு உடனே வந்து தோணிடக்கூடாது இந்த ஸ்டாக்கில் பேசாமல் நான் பண்ணியிருந்தேன்னா இது 200% கிடைச்சிருக்குமே இத்தனை. அது மாதிரி வாரன் பஃபெட்டுக்கே கூட ஆயிருக்கு, அவருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா. எல்லா ட்ரேடருக்கும் அந்த மாதிரி இருக்குது.
அதனால் வந்து எல்லா டைமுமே எல்லா டிசிஷனும் நம்ம வந்து பர்ஃபெக்ட் எடுத்துட முடியாது. ஏன் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்த அந்த 200% ரிட்டர்ன் 100% ரிட்டர்னை வந்து இன்னொருத்தன் எடுத்துருக்கவே மாட்டான். ஓகேங்களா? இன்ட்ராடேல பயங்கரமாக பண்ணி லாஸ் ஆயிருப்பான். ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம வந்து நமக்கு கிடைச்ச ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக நம்மளோட டிசிஷனுக்கு ரைட்டாக எடுத்தோமா அப்படிங்கிறது தான் இருக்கணுமே தவிர, அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ஓவரால் ப்ராஃபிட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணுமே தவிர, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் தோத்துட்டோம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அந்த ஈகோயிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட பிரெயினில் இன்ட்யூஷன் நெட்வொர்க்குக்கு போயிடும். அதாவது வந்து நீங்கள் வந்து அந்த எமோஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிசிஷன் எடுக்கிற விஷயங்கள் உள்ளே வந்துடும். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் டெக்னிக்கலாக வந்து அனலைஸ் பண்ணது படித்தது நம்ம கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் மறந்துடுவீங்க அந்த இடத்துல. டோட்டலாக வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு டக்குன்னு போய் உள்ளே போய் அது கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுவீங்க மார்க்கெட்டில். சரிங்களா? அதனால அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 10 ரூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் வந்து இந்த இந்த வீடியோஸ் நீங்கள் திரும்ப பார்க்குறனா கூட பார்த்து வச்சுக்கோங்க. இல்லைனா ஏதோ ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் முன்னாடி ஒட்டி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இந்த 10 ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த 10 ரூல்ஸை நீங்கள் எந்த ட்ரேட் எடுத்தாலும் ஒரு தடவை படித்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. கைஸ், என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின இவ்வளோ வருஷம் நாலேஜ் எல்லாமே வந்து ஒரு பேசிக்லேருந்து பிகினர்ஸ்க்கும் புரிகிற மாதிரி ஒரு க்யூரேட்டடாக கோர்சஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். நம்மளுடைய investorsthamil.com அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் வந்து நம்மளுடைய கோர்சஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். investorsthamil.comங்கிற இந்த லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன்.